Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு கைதான சல்மான் என்பவனை சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். நேற்று முன்தினம் சென்னையில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் தொடர் செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றது. இந்த செயின் பறிப்பு சம்பவமானது சென்னையில் பெரிதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். இதில் 3வது குற்றவாளியாக ரயிலில் தப்பி சென்ற சல்மான் என்பவரை போலீசார் ஓங்கோலில் கைது செய்து தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றம் 9வது நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 3 நபர்களை பற்றி விசாரணை மேற்கொண்டதில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கிட்டத்தட்ட 50 வழக்குகளுக்கு மேல் இவர்கள் மேல் இருப்பது தெரிய வந்தது. பல மாநிலங்களில் இவர்கள் இதே போன்று ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்தில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு உடனடியாக விமான நிலையம் அதே போன்று ரயில் நிலையம் மூலமாக தப்பி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதன்படிதான் இந்த 3 ஈரானிய கொள்ளைகளை போலீசார் கைது செய்து ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ரயிலில் தப்பி சென்ற சல்மான் தற்பொழுது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவரை ஆஜர்படுத்திய பிறகு தற்பொழுது நீதிபதி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவுக்கு அடுத்தபடியாக போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் நீலாங்கரை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அவரை போலீஸ் காவலில் எடுத்து இன்னும் எந்தெந்த இடத்தில் இவர்கள் இதே போன்று திட்டமிட்டிருக்கிறார்கள், சென்னையில் மற்றும் இவர்களுடைய எவ்வளவு சம்பவம் செய்திருக்கிறார்கள் என்ற முழு விசாரணையை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறையிலிருந்து தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கண்மொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.